இந்த கோவில்ல இருக்கிற விருட்சம் இலந்தை மரம் அப்படின்னு பாக்குறோம். இது தொன்மையான கோவில்னு நம்ம சொன்னோம். எவ்வளவு காலம், அதாவது மண்முந்தியோ அப்படின்றதையும் முதலே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கோவிலுடைய இந்த இலந்தை மரம் கிட்டத்தட்ட 3000 வருடத்திற்கு மேற்பட்டதாக இருக்கும்னு சொல்றாங்க. 3000 வருஷம் ஒரு மரம் இருக்கணும்னா அப்ப யோசிச்சு பாருங்க அதோட ஸ்ட்ரென்த். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு அதுல இருந்த அந்த பிரசாதமா அந்த பழங்களை சாப்பிடறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை நான் பெரிய பாக்கியமா கருதுறேன். அவ்வளவு ஸ்பெஷல் இருக்கிற ஒரு மரம். அந்த மரத்தோடைய கீழே பாத்தீங்கன்னா சஹஸ்ரலிங்கம் அப்படின்னு இருக்கும். அதுக்கும் ஒரு கதை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 1000 அரும் தவம் செய்த முனிவர்கள் அங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம மண்டோதரி தெரியும் நினைக்கிறேன், ராவணனுடைய மனைவி. மண்டோதரி பயங்கரமான ஒரு சிவபக்தை. ராவணனும் பெரிய சிவபக்தன் தானே. சோ மண்டோதரி என்ன பண்றாங்க, தனக்கு கணவனா ஒரு சிவபக்தன் தான் வரணும்னு வேண்டுறாங்க. அவங்களுடைய வேண்டுதல்ல மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, இங்க இருந்து அங்க போறாரு. அப்ப சொல்லிட்டு போறாரு இந்த 1000 முனிவர்கள் கிட்ட, இங்க இருக்கிற வேத ஆகமங்கள் எல்லாம் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், நான் வரவிருக்கோம். என்ன வந்து நான் ஒரு குழந்தை ரூபத்துல போறேன், என்ன ராவணன் தொட்ட உடனே இங்க ஒரு தீப்பிழம்பு வரும், அக்னி தீர்த்தம் வரும் சொல்லிட்டு போறாரு. இப்படி சொன்ன சிவபெருமான் அங்க இலங்கைக்கு போய் மண்டோதரிக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த நேரத்துல ஒரு சிறு குழந்தை வடிவம் எடுத்து போறாரு. ராவணன் இவருடைய அழகை பார்த்துட்டு அந்த குழந்தைய தூக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னா போல ராவணன் டச் பண்ணனதும் அங்க ஒரு அக்னி பிழம்பு வெடிக்குது. இங்க ஒரு அக்னி தீர்த்தம் உருவாகுது. இந்த அக்னியில எல்லாமே எரியுதே, சிவபெருமான் நமக்கு கொடுத்த வேலையை செய்ய முடியலன்னு சொல்லி இந்த 999 முனிவர்களும் அந்த அக்னி தீர்த்தத்துல விழுந்து மாண்டு போறாங்க. ஒருத்தர் அவர் மட்டும் என்ன செய்யறாரு, சிவபெருமான் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்யணுமேன்னு சொல்லி அந்த வேத ஆகமங்களை பாதுகாத்து வர வரைக்கும் இருக்கார். அவர் தான் பிற்காலத்துல மாணிக்க வாசகர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது.